ஏசியா கப்ப கலைச்சிருவோம். ஏசியா கப்ப கலைச்சிருவோமா? ஆமா, எங்களை கலைச்சு விட்டுருங்க. உங்ககிட்ட காசு அதிகமா இருக்குல்ல, சரி எங்களை கலைச்சு விட்டுருங்க போதும். தம்பி, நீ வளர்ந்து வரும் ஆள்பா, என்னப்பா சொல்ற? ஏன் இப்படி புலம்புற? என்ன ஆச்சு? வாட் ஹேப்பன்? ஒரு சுவாரஸ்யம், ஒரு ட்விஸ்ட், ஒரு டர்னு, லெஃப்ட் ரைட் எதுவுமே இல்ல. என்னடா இப்படி பல டீம்ஸ் கொடுத்து ஒரு சுவாரஸ்யம் இல்லையா? இல்ல. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆப்கானிஸ்தானா? அந்த பையல இவனுக்கு விருப்பம் வருதுங்க. அவன் நினைச்சாலும் அவன் என்னடா பண்ணா? நல்ல டீம்டா. 2020 போயிட்டான். டேய், அவன் தான்டா 2020ல குவாலிஃபை ஆகி வந்தான். அவன் வெளியே போயிட்டானா? வெளியே போயிட்டான்றேன். ஐயோ, சரி விடு. ஸ்ரீலங்கா இருக்காங்க, செம்ம டீம், டஃப் கொடுப்பாங்க, அவங்க பாத்துக்குறாங்க எல்லாத்தையும். இந்த பாம்பாட்ட ஆடுவான் பாரு ஒருத்தன், ஆமா, அவன் கூட போய் தோத்துக்கிட்டு இருக்கான். இவன் எல்லாம் சாம்பியன். என்னடி சொல்ற? சரி விடு. பங்களாதேஷ் இருக்காங்க, எப்படியும் பாம்பு இருக்கு, ஆட்டியே நமக்கு வியூவர்ஷிப் வந்துடும். அவனை வச்சு நான் நாங்கினி ஆட்ட ஆடிடுவோம் நம்ம. அது தேவையில்லை. பாம்பு அடிச்சிருவான், பாம்பு செத்துருவோம். வேற சொல்லுங்க. என்ன எதுவுமே இல்லையாடா? கடைசி நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, பிரம்மாஸ்திரம். என்னது? இந்தியா பாகிஸ்தான். அந்த கருமாந்திரம் விருப்பம் ஏதாச்சும் கொண்டு அடிச்சிருவீங்களா? டேய், ரைவல்ரி மேட்ச்ரா. இந்த வெறி அங்க இருக்கணும், ஓன்டையா இருக்கு. அந்த மேட்ச் ஆரம்பிச்சதுதான் ஏசியா கப்பே கேவலமா போச்சு. என்னடி சொல்ற? இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நல்ல மேட்ச்னு சொல்லுவாங்க. ஆமா, அதுக்கே பாதி கிரவுட் கூட வரல. டேய் சரி, ஒரு மேட்ச் வச்சாதானே அப்படி இருக்கும். பேசாம அது ஒரு மேட்ச், அடுத்த லீக் மேட்ச், அடுத்த செமி மேட்ச், அடுத்து ஒரு ஃபைனல் மேட்ச், 4 மேட்சா போட்டுருவோம் இந்தியா பாகிஸ்தான்ட்டு. அதுக்கு சீரியஸே ஆரம்பிச்சிடலாம். எதுக்கு எங்களை கலைச்சு விட்டுருங்க போதும். தானா